மேகா ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டு ஒரு ரபடா டாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மேகா. நான் ஸ்ட்ரைக்கில் வினோத். உள்ளூர் கிரிக்கெட் செகண்ட் பால். ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு ஒரு ஓட்டங்கள் மட்டும். தேர்ட் பால். ஒரு சிக்கி ஷாட். அங்கே ஒரு நல்ல சேவ். நல்ல பவுலிங் சந்தோஷ். போக வேண்டியதா தடுத்து எடுத்திருக்காரு ரபாடா. அகைன் அதே இடத்துல சிறந்த முறையில் கட் செய்யப்பட்ட பந்து சந்தோஷ் எடுத்திருக்காரு. டாட் பால் அகைன் கவர்ஸ்ல எடுத்து சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து 4 பெருமா 4 போயிருக்கு. 4 ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சிறந்த ஒரு பட்டை வச்சு நல்ல ஒரு பேட்டிங். நல்ல ஒரு பேட்டிங். இருந்து அருமையான ஃபீல்டிங். ஓவரை எடுத்திருக்காருங்க கையில தட்டி. இதோட ஓவர் முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு பவுலிங். 5 ரன் விக்கெட் எதுவும் இழக்காம நல்ல ஒரு பவுலிங். WCC 4 சேவ் பண்ணிருக்காரு மேகா பிரதர்ஸ்க்காக. ஓவர் பவர் பிளேக்கு தாஸ் சந்தோஷ் ஃபுல் டாஸ் தூக்கி போட்டுருக்காரு. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து சுண்டு இருக்காரு எடுத்துட்டாரு. நல்ல ஃபுல் டாஸ் பால அடிக்க வேண்டிய பந்து எடுத்துட்டாரு. தூக்கி போட்டுருக்காருங்க. ஒரு ரன்னுக்கு ரன் அவுட்டான்னு பார்க்கணும். அடிச்சிருந்தா அவுட்டுங்க. ஒரு ஓட்டம். ஸ்ட்ரைக்ல இப்போ வினோத் விட்டு தட்டி இருக்காருங்க. மதி இருக்காரு. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. சந்தோஷ் சந்தோஷ் தாஸ் அவுட்டுக்கான சான்ஸ் இருக்கு. அகைன் அவர் எடுத்துக்கிட்டே இருக்காருங்க. போற எல்லாத்தையுமே எடுத்துறாருங்க அந்த இடத்துல இருந்து. அவரோட லாஸ்ட் 2 பால்ஸ் எடுத்து நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து 4 பெருமா 4. இரண்டாவது போற பதிவு பண்ணாரு வினோத். லாஸ்ட் பால் விட்டு தட்ட பார்த்தாரு. அங்கே ஒரு லெக் பை. இதோட ஓவர் 2 ஓவர் முடிவுக்கு வருது. இந்த ஓவர் 5 ரன்னுங்க. 5 10 ரன் அடிச்சிருக்காங்க பவர் பிளேக்கு. ரபடா 3வது ஓவர் இன்னர் சர்க்கிளில் 4 பேரை வச்சு போடுறாரு. ஆஹா சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து பறந்துருக்குங்க. ஸ்டம்பை ஓடிச்சிருப்பாருங்க. ஆனால் படலைங்க. 2வது பந்து அதே இடத்துல போட்டிருக்காருங்க. வந்து தேடுறாருங்க பேட்ஸ்மேன். வானுயர் தேடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆன் பார்க்கணும். கேட்ச் சேகர் எடுத்திருக்காரு. கேட்ச் பிடித்த நண்பருக்கு விக்கெட் எடுத்திருக்காரு. 3 பந்து போட்டு 4வது பந்து புள்ளி பந்து சிறந்த முறையில் போட்டிருக்காரு. அது ஓவரோட 5வது பந்து. இது வரைக்கும் ரன் எதுவும் இல்லை. 5 பந்தை டாட் பந்தா போட்டிருக்காருங்க. ஒரு விக்கெட் எடுத்து சந்தோஷ் ரபடா. 3வது ஓவரோட லாஸ்ட் பால் மீண்டும் ஓவரான்னு பார்க்கணும். காரணம் எடுத்துருக்காருங்க. நல்ல பேட்டிங். 4ங்க லாஸ்ட் பால் 4ஓட முடிச்சிருக்காரு. நல்ல ஒரு 4 14 ரன்னு ஓவர் விக்கெட் இழந்து நல்ல ஒரு பேட். 4வது ஓவர் போட சந்தோஷ். ஸ்ட்ரைக்ல வினோத் விட்டு அடிச்சிருக்காரு. நல்ல பேட்டிங். குட் ஷாட். 3வது பால் பதிவு பண்றாரு வினோத். நல்ல பேட்டிங். டாட் பால் ஒரு சீக்கி ஷாட் கேட்ச் ஆன் பார்க்கணும். 2 பேருக்கு நடுவுல 4வது போற பதிவு பண்றாரு வினோத். கத்துறாரு பாருங்க. இருந்தும் பந்து பிடிக்கல. நல்ல ஒரு பேட்டிங். அவரோட பேட்ல 4வது போர். நல்ல ஒரு ஸ்ட்ரைக். நல்ல ஒரு பேட்டிங். டாட் பால் சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து 4. அங்கே ஒரு தடுப்பாளர் ஸ்ரீ மட்டும் ரைட்ல பக்கறனா. 4வது ஓவரோட லாஸ்ட் பால் ஏடு முட்டி போட்டு அடிச்சிருக்காருங்க. 2 பேர் கேப்ல போதான்னு பார்த்தாக்கா இங்க சசி இருக்காரு. நல்ல ஒரு ரன் மட்டும் 24 ஒரு விக்கெட் இழந்து 5வது ஓவர் போடுறதுக்கு சேகர். 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சேகர் கர்ணா டாட் பால்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சேகர். புதுவிலவர்களே வருக வருக என அன்போடு வரவேற்கிறது. சைடுல அழுத்தி அடிச்சிருக்காரு. நல்ல இருக்காரு. ஒரு ரன் மட்டும் நல்லா போட்டுருக்காரு. நோ பால். நோ பால். அம்பர் டிசிஷன். நடுவரின் தீர்ப்பு. டாட் பால் குட் ஷாட். தூக்கி அடிச்சிருக்காங்க. 6ஆகுமா 4
சிறந்த ஒரு batting. மட்டை வீச்சு, சரில 2 ரன்னுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓடல, சிறந்த ஒரு ஃபீல்டிங், ஒரு ரன் மட்டும். அஞ்சாவதோட லாஸ்ட் பால் டாட் பால்ல முடிச்சிருக்காரு. சிறந்த ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு 32. ஒரு விக்கெட் இழந்து லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு மதி. ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கு. சேகர் எங்க இருக்காரு? நல்ல ஒரு பட்டு வீச்சு, ஒரு ரன் மட்டும். செகண்ட் பால் நேருக்கு சிறந்த ஒரு மட்டை நேரா வீச்சு, நல்ல கேட்ச். சந்தோஷ் வினோத்தோட விக்கெட் நல்ல எடுத்து ஒரு ஃபீல்டிங், மதி. நல்ல ஒரு நியூ பேட்ஸ்மேன் ஐயப்பன் எடுத்து விட்டுருக்காரு. சிறந்த ஒரு மட்டை வீச்சு, அங்கே ஒரு தடுப்பலால் தடுக்கப்பட்டு லக் பை. சிறந்த ஒரு மட்டை வீச்சு, ஒரு ரன் 2 ரன் ஆகியிருக்காருங்க வீரசேகர். முறையில் ஓவர் த்ரோக்கு தூக்கி அடிச்சிருக்காரு. 2 ரன் ஆகியிருக்காரு சேகர். ஒண்ணா எதிரிகள். எடுத்து அடிச்சிருக்காரு. சிறந்த ஒரு மட்டை வீச்சு, 6 ரன் பார்க்கணும். கேட்ச், நல்ல கேட்சுங்க குட் கேட்ச். ஸ்ரீராம். நமது அணிக்கு இரண்டாவது பரிசு வழங்கிய திரு பி முகமது மீரா நகர தலைவர் காங்கிரஸ் கமிட்டி எடுத்து அவருக்கு அடிச்சிருக்காரு. பொன்னாடை போர்த்தி வரவேற்கப்படுகிறது. லாஸ்ட் பால 4 முடிச்சிருக்காரு. பாலா 4 நல்லா அடிச்சிருக்காருங்க. இஎன்சிசி 4 எங்களுக்கு சிறந்த முறையில் அனுமதி வழங்கிய இன்னைக்கு அன்போடு அழைக்கின்றோம். சாக்கோட்டை காவலர் ஐயாவுக்கு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். நாற்பது முடிஞ்சா ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு வினோத். ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீராம், நான் ஸ்ட்ரைக்கில் ரபாடா சந்தோஷ். 41 ரன் டார்கெட். 36க்கு 41. எளிமையான இலக்கு. ஒரு சீக்கி ஷாட் ராவத்தர் இருக்காங்க, பிடிச்சி அடிச்சிருக்காரு. ஒரு ரன்னுக்கு பால். ரிவர்ஸ் முயற்சி டாட் பால். நல்ல ஒரு பந்து, லோர்மேன் வெள்ளாங்க லோர்மேன், டாட் பால் அகைன். அருமையான பவுலிங். வினோத் பேக் டு பேக் 2 டாட் போட்டிருக்காரு. போல்டுங்க. சிறந்த முறையில் வீசப்பட்ட விக்கெட். விக்கெட் ஆயிருக்காருங்க. லாஸ்ட் பால் அருமையான bowling. அருமையான டாட் பால். சிறந்த முறையில் போட்ட பந்து, ஒரு ரன்னுக்கு ரன்னுக்கு வாய்ப்பில்லை. பவர் நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. வினோத். லாஸ்ட் பால் மன்னிக்கவும், இன்னொரு பந்து இருக்கு. அகைன் டாட்டுங்க. ஒரு ஓவரை முடிச்சிருக்காரு வினோத். ஒரு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டுக்கு போட்டிருக்காரு. முக்கியமான ஓவர் போட்டிருக்காரு வினோத். அதுக்கு மேகமணி போட்டிருக்காருங்க. டாட்டுங்க. டாட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்ரீராமுக்கு. செகண்ட் பால் அகைன் டாட் பால ஒரு ரன் ஆகியிருக்காருங்க. மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பந்து. ஓவரோட தேர்ட் பால் இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு மேகமணி. விட்டு தட்டி கட்டியிருக்காரு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. சிறந்த ஒரு பந்து ஜி மேகா. ஒரு ரன் மட்டும். சிறந்த ஒரு bat. ஃபோர்த் பால் ஃபுல் டாஸ் பாலை ஏந்தி விட்டுருக்காரு. கேட்சான்னு பார்க்கணும். இங்கே ஐயப்பன் இருக்காரு. கை மேலே போய் விட்டுருக்குங்க. மேகமணி எடுத்திருக்காருங்க ஸ்ரீராம. தற்கொலை பிளேயர் இருந்துச்சு. பிரதோஷ் மேகா பிரதோஷோட ஆஸ்தான பிளேயர் இவரு. அவருக்கும் டாட் போட்டிருக்காரு மேகமணி. இதுல என்ன ஒரு அற்புதமான விஷயம், மேகா பிரதோஷோட ஓனர் தான் பந்து போட்டுருக்காரு. மேகா பிரதோஷுக்கு மேகா ஆப்போசிட். அவர்களுக்கு ஆட்டத்தோட கடைசி பந்து பவர் பிளேல ஒரு ரன்னுக்கு போட்டிருக்காரு மேகமணி. சிறந்த ஒரு பந்து வீச்சு, சிறந்த ஒரு நல்ல அடி. ஓவர். நல்ல ஒரு ஸ்ட்ரைக். ஓவர் த்ரோங்க. பிச்சுக்கிட்டு ஓடுதுங்க. அம்பர் ஒரு ரன்னா 2 ரன்னாப்பா. 2 ஓட்டங்கள், 2 ஓட்டங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ரைக். ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் இழந்து 5 ரன் அடிச்சிருக்காங்க மேகா பிரதர்ஸ். 3வது ஓவர் போடுறதுக்கு வினோத். அங்கே ஒரு நல்ல ஃபீல்டர் காம்பில். ஒரு ரன் மட்டும் இப்போ ஸ்ட்ரைக்ல தாஸ். செகண்ட் பால் 4ங்க. சந்தோஷ் பேட்ல இருந்து 4ங்க. நல்ல பந்துங்க. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. வினோத் மீண்டும் நல்ல பந்துங்க.
உள்ள படாம வந்தது பெரிய டிராபேக் பவுலருக்கு. நல்ல பந்து போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காருங்க. அங்கே காரணா இருக்காரு. ரெண்டாவது ரன் ஓடுனா அங்கே ரன் அவுட்டுக்கு சான்ஸ் இருக்கு. அங்கே அடிச்சிருந்தா மதியனே ஓடல, தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஐயப்பன் இருக்காரு. ஒரு ரன் மட்டும். ஒரு ஸ்லோயரு அங்கே காலி இருக்காரு. ஃபீல்டர் ரெண்டாவது ரன் ஓட முயற்சி பண்றாங்க. இல்ல, ஒரு ரன் மட்டும். நல்ல ஒரு ஃபீல்டிங். காலி. ஓவர் முடிஞ்சிருக்கு. முடிவுக்கு வந்திருக்கு. மீண்டும் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 13 ரன், 2 விக்கெட் இழந்திருக்காங்க. 4வது ஓவர் போறதுக்கு எம்ஓ கவியரசன். போட்டுருக்காரு. கேட்சான்னு பார்த்தா பிடிக்க முடியாதுங்க. அது போறதாங்க. இங்க பேக் திசையிலே ஒரு 4. கரண்டா இருக்காரு சந்தோஷ். இன்னைக்கு அவர் தான் மேட்ச் கொண்டு போயிட்டு இருக்காரு. சொல்லி வாய் முடிக்கல. ஒரு டாட்டுங்க. டாட்டு போடுறாங்க. இஎன்சிசி சாக்கோட்டை. பிசிருங்க 4 ஆன் பார்க்கணும். இங்க மேகமணி இருக்காரு. அங்க பாருங்க ஃபுட்பால் அடிச்சிருக்காருங்க. ராவத்தர் இருக்காரு. அங்க எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். ஒரு ரன் மட்டும். தரமாற்றம். அங்க ஒரு நல்ல ஃபீல்டிங். ஒரு ஓட்டம். நெக்ஸ்ட் பால் கேட்சான்னு பார்க்கணுங்க. தவற விட்டுருக்காருங்க பாலகிருஷ்ணா. அருமையான கேட்ச விட்டுருக்காரு. லாஸ்ட் 2 ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரா 4 அடிச்சிருக்காங்க. கேட்ச விட்டதுக்கு பனிஷ் பண்ணிருக்காருங்க மதி. எத்தனை ஓட்டங்கள்? அது ஓவரோட லாஸ்ட் பால். மறுபடியும் எடுத்து அடிச்சிருக்காரு. ஐயப்பன் இருக்காரு. சிறப்பான ஒரு ரன் மட்டும். அங்க எத்தனை ஓட்டங்கள்? ஒரு ரன் மட்டும் முடிஞ்சிருக்கு. இதோட ஒரு முடிஞ்சிருக்கு. 23. 2 விக்கெட் இழந்து 12க்கு 18 வெற்றிக்கு தேவை. முதல் பரிசை வெல்ல உள்ளூர் கிரிக்கெட் இந்த மேட்ச்ல இருக்காரு. ஃபைனல்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. 5வது ஓவரினை வீச மீதமுள்ள 12 பந்துகளில் 18 ரன்கள். 2வது ஓவர் போட்ட மேகமணி 5வது ஓவர் போட வந்திருக்காரு. தூக்கி போட்டிருக்காருங்க. ஒரு ரன். மீண்டும் மேகா நல்ல பந்துங்க எடுத்து அடிச்சிருக்காரு. அது கண்டிப்பா 4 தாங்க. சிறப்பாடி வந்து 4 ஓட்டங்கள். 4வது போறது. சந்தோஷ் நல்ல கரண்ட்ல இருக்காரு. இன்னைக்கு யாரு போட்டாலும் அடிப்பேன்னு அடிக்கிறாரு. இன்சைடு நல்ல ஃபீல்டான்னு பார்த்தாக்கா இங்க கவியரசன் மிஸ் ஃபீல்ட் பண்ணிருக்காரு. சிறிய ஒரு தடுமாற்றம். சிறு தடுமாற்றம். ஒரு ஓட்டம். ஒரு ரன் மட்டும். இப்ப ஸ்ட்ரைக்ல மதி நல்லா போட்டிருக்காரு. அங்கே ஆள் வச்சிருக்காங்க. அந்த வாட்டி ராவத்தர் இருக்காப்ல. அங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ். 2 ஆனு பார்க்கணும். 2 ஓடி இருக்காங்க. நேருக்கு நேரம் அங்கே காம்பில் இருக்காரு. நல்ல ஃபீல்டர் அவரு. அவர் மிஸ் பண்ணியிருக்காருங்க. அகைன் ஒரு 4 ஆன் பார்க்கணும். போய்கிட்டே இருக்காரு. அவர் ஃபுட்பால் விளையாடுறாருங்க. அவர்கள் சிறப்பாக தடுக்கப்பட்டு அங்க பாருங்க 3 ரன் ஓடி இருக்காங்க. காரணம் பாலா 3 கேட்ச். மேட்ச் முடிய போகுது. போடுறதுக்கு பாலா ஓய்டுல மேட்சை முடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னும் 2 ரன் அடிச்சா மேட்சை வின் பண்ணலாம். மேகா பிரதர்ஸ் உதரியின் வாயில் 1. வானு உயர்த்தி அடிச்சிருக்காருங்க. 6 ஆனு பார்க்கணும். 6 அங்கே மேட்சை வின் பண்ணிருக்காங்க. வின்னிங் ஷாட் அடிச்சிருக்காரு மதி ப்ரோ. நல்ல ஷாட்டோட இந்த மேட்ச் முடிச்சு வின் பண்ணிருக்காங்க. முதல் சிக்ஸர். நல்ல ஒரு ப்ளே. நம்பர் 3 நல்ல ஒரு பேட்டிங். நல்ல ஒரு ஆட்டம் விளையாண்டிருக்காங்க. நல்ல ஷாட். இந்த ஆட்டத்தில் ஆடிய இரு அணிகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிகள். நல்லா விளையாண்டிருக்காரு. எங்க ஓடுறீங்க? இந்த ஆட்டத்தில் சிறப்பாக பந்து வீசிய மேகா மற்றும் வினோத் நண்பர் அவர்களுக்கு கமிட்டி சாரா வாழ்த்துக்கள்.